எங்க போ கார்த்திக் ப்ரோவே காணா? கார்த்திக் யாசின் பாய் இங்க இருக்கு ஜி. நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன். என்னாச்சு? நீங்க நான்வெஜ்ஜுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம வெஜிடேரியனு, நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வீடியோ போட்டீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. ட்ரீம் விண்டோஸ் ஓப்பனிங்க்கு சமைச்சிங்களா காளான் பிரியாணி, அந்த மாதிரி நம்ம வீட்டில் யாரும் இல்லாதப்ப நம்ம ஏதாவது ஒரு 4 பேத்துக்கு 5 பேத்துக்கு சமைச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. நம்மளும் சமைக்க கற்றுக்கலாம். அவ்வளோதானே? உங்களுக்கு மட்டும் இல்லை, இவனுக்கும் நான் சொல்லித்தரேன். 1 கிலோ அளவுக்கான சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 150 ml அளவுக்கான ஆயில், 150 ml அளவுக்கான நெய், 1 கைப்பிடி அளவுக்கான புதினா, 50 கிராம் அளவுக்கான பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கான மிளகாத்தூள், வெங்காயம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 3 தக்காளி, 1.5 ஸ்பூன் அளவுக்கான பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி, 2 ஸ்பூன் அளவுக்கான சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 சேர்ந்த பவுடர் 1 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் அளவுக்கான உப்பு. மசாலா அடிபிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி, ஒரு லெமன் ஊற்றி நல்லா மசாலா வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கிலோ அளவுக்கான காளானை போடணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா காளான்ல தண்ணி வெளியே வரும். அதை பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம தண்ணி வைக்கணும். 1 கிலோ அரிசிக்கு 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி வைக்க போறோம். உலை நல்லா கொதிச்சதுமே அரிசியை போட்டுட்டு அரிசி ட்ரை ஆனதுமே மேல ஒரு ஹாட் வாட்டரை வச்சு கீழே ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் எரிய விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா தரமான கல்யாண வீட்டு மஷ்ரூம் பிரியாணி ரெடி.